தச்சு முடித்ததும் கண்டிப்பாக வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு தான் ஆகணும். இல்லைன்னா இந்த மாதிரியான பாலிஸ்டர் கிளாத்தாக இருந்ததுன்னா அப்படியே நூல் பிரிய ஆரம்பிச்சிடும். நெட்டு கிளாத்தாக இருந்தால் குழந்தைகளோட கவுனாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா குத்துது அந்த மாதிரி சொல்லுவாங்க, அக்குள் சைட்லலாம் குத்தும். அந்த மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஓவர்லாக் போட்டு தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் த்ரெட்டு தான் போட்டிருக்கேன். நமக்கு ரொம்ப நாளைக்கு வேணும், வருஷக்கணக்கில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டு யூஸுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு வாங்கினோன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும். நான் வந்து இப்போதைக்கு வெறுமனே வந்து இந்த சாதாரண நம்ம தைக்கக்கூடிய நூல் தான் போட்டிருக்கேன். ஆனால் மெயினாக வந்து ஓவர்லாக் போடுறதுக்கு வந்து ஓவர்லாக் நூல் தான் நீங்கள் வாங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் த்ரெட் தான், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்க்க வந்து. ஆனால் ஒயிட் தான் அது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சாதாரணமாக தைக்கும் போது அந்து போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் நமக்கு தேவையில்லை. ஸ்டாண்ட் அப்படியே எடுத்துடலாம். இது சும்மா தான் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டாண்ட் இல்லாமல் நூல் எங்கேயா சிக்கி அந்து போகுமானா அதெல்லாம் கிடையாது. நான் போட்டிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து 3 நூல் போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ நான் வந்து இதில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வந்து இந்த வாக்கில் இப்படி போடும்போது அதிக நூல் விட்டு வெட்ட வேண்டாம், கொஞ்சமாக விட்டால் போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போடும்போது ஒரு பக்கம் நீங்கள் பிடிச்சிக்கிறணும். அப்போ தான் வந்து இந்த துணி வந்து உள்ளே இதாகாது. நமக்கு பிளாக் லேஸாக இருந்தாலும் உள்ளே சுருட்டி இழுத்துட்டு போயிடும். உங்களுக்கு வந்து இந்த ஊசி வழியாக உள்ள துணியை இழுத்துட்டு போயிடும். அதனால தான் நம்ம வந்து ஒரு சைடு உள்ளே விட்டு போடும்போது இன்னொரு சைடு பின் பக்கத்தை லைட்டாக பிடிச்சிக்கணும். ரொம்ப இழுக்கக்கூடாது. எந்த ஒரு சாதா மிஷினாக இருந்தாலும் எதுனாலும் தைக்கும் போது துணியை முன்னம் பின்ன இழுக்கக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கிறணும். அதே போல் ஏதாவது வந்து உங்களுக்கு நூல் அருந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ் நூல் அருந்து போச்சுன்னா உங்களுக்கு வந்து தையல் வந்து ஒரு மாதிரி என்னது தையலே விழுகாது. அப்படி இருக்கும்போது வேறு எதுலையாவது மேலே இந்த 2 சைடில் வந்து டென்ஷன் லூஸாக இருந்ததுன்னா தையல் கொஞ்சம் வரும், கொஞ்சம் பார்த்துட்டு அந்த இடத்துல தையல் இருக்காது. திரும்ப கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தைக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் தையல் இருக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த மேலேயும் இந்த கீழே இருக்க டென்ஷன் இது 2 மட்டும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் டைட் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம வந்து ஓயாமல் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை.